வணக்கம் பேரண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸ்கூல்ஸ் ஆரம்பித்து 1 மந்த் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ 2026-27 அகடமிக் தொடங்கி எல்லா இடத்துலையும் 1 மந்த் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ செகண்ட் மந்த்குள்ளே நம்ம போயாச்சு. லாஸ்ட் ஜூன் மந்த்லேயே நான் இந்த வீடியோ போடணும்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கு உண்டான டைம் கிடைக்கவே இல்லை. ஏன் கிடைக்கலன்னா குழந்தைங்களாம் செட்டில் ஆகலை. கொஞ்சம் 2 மந்த்ஸ் எல்லாருமே வெக்கேஷன் போய் அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதே ஒரு பெரிய ஏதோ ஜெயிலுக்கு போகிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள ஹோம்ஒர்க் எழுது, கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வா, சரியாக படிச்சுட்டு வா, டெஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னால் அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாஸ்ட் 1 மந்த் நாங்கள் எல்லாத்தையுமே கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வர குழந்தைங்களும் இருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு வராத குழந்தைங்களும் இருக்காங்க, பேரண்ட்ஸ் கையை பிடிச்சி எழுத வைக்கிறவங்களும் இருக்காங்க, பேரண்ட்ஸை எழுதி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியாச்சு இந்த 1 மந்தில். ஸோ இன்னியும் டைம் போக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம எல்லாருமே ஜூலை மந்த்குள்ளே வந்தாச்சு. ஸோ டியர் பேரண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்குமே நானும் ஒரு பேரண்ட் இல்லையா? ஸோ நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குது, நம்ம குழந்தைய நம்ம நல்லா வளர்க்கணுங்கிறத விட அழகாக வளர்க்கணும், பொத்தி பொத்தி வளர்க்கணும், குழந்தைக்கு எந்த டென்ஷனும் ஆகக்கூடாது, அது அழுகக்கூடாது, அது அடம் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கிறீங்க. ஹோம்ஒர்க் கொடுக்கறது குழந்தையுடைய ஹேண்ட் ரைட்டிங் டெவலப்மெண்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா டெய்லி அவங்க ஹோம்ஒர்க் எழுத அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் டே பை டே நீங்களும் நானும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தன்னை போல் அவங்க நல்லா எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள ஹேண்ட் ரைட்டிங் வரமாட்டேங்குதுன்னு ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இந்த ஸ்கூலில் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, இந்த டீச்சர் நல்லா எழுத வைக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. பட் அதுக்கு முதல் காரணம் பேரண்ட்ஸ் தான். ஏன்னா கையை பிடிச்சி எழுத வச்சு அனுப்பிடுறீங்க, நீங்களே ஒரு இடத்துல எழுதி கொடுத்து அனுப்பிடுறீங்க, இன்னொன்று ஹோம்ஒர்க்கே எழுதுறது கிடையாது. ஸோ எதுவுமே அவங்க ரைட்டிங் பண்ண தான் அவங்களோட ரைட்டிங் ஸ்கில் டெவலப் ஆகும். எப்படி எழுதணும், இது அழகாக போடணும் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கே அது தெரிய வரும். தென் ஃபாஸ்ட் ரைட்டிங் அவங்க எழுதி பழக தான் அவங்க சீக்கிரமாக அந்த 2 hours எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி எல்லாமே அவங்களுக்கு வரும். ஸோ ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குழந்தைங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட். அதை யாருமே செய்கிறது கிடையாது. ஸோ டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து குழந்தைக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க். ஒரு டீச்சர் குழந்தைய ஸ்கூலில் ரீட் பண்ண வைக்கணும்னா ஒரு கிளாஸில் மினிமம் 20 to 30, 40 அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ ஒரு பீரியட் ஒரு 40 நிமிஷம் இருக்குன்னா அதில் ஒரு டீச்சர் எவ்வளோ நிமிஷம் கொடுத்து குழந்தைய ரீட் பண்ண வைக்க முடியும்? ஒரு குழந்தைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அதனுடைய ரீடிங் ஸ்கில்லை நாங்கள் டெவலப் பண்ண முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள், எல்லா டீச்சராலையும் கிளாஸ் நடத்தணும், எழுதி போடணும், அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு மொத்தத்தை சொல்லிக் கொடுக்கணும். இந்த டைமில் நம்ம எப்படி அவங்களுக்கு ரீடிங் ஸ்கில் டெவலப் பண்ண முடியும், ரைட்டிங் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ண முடியும்? ஸோ இதுக்காக தான் ரீட் பண்ணிட்டு வாங்கன்னு நாங்கள் வீட்டுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு இருக்கிறது ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ, கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸாலையும் ஒரு 1/2 hour அந்த குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அவங்கள ரீட் பண்ண வச்சு பார்க்க முடியும். நம்ம குழந்தையோட ரீடிங் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணலாம், எவ்வளோ டல்லாக இருக்காங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் தான் அதை யோசிக்கணும். தென் ரைட்டிங். ஸோ ப்ளீஸ் உங்கள் குழந்தைய எழுத வைங்க. ஸோ ஸ்கூலில் நீங்கள் பார்த்துக்கோங்க, திட்டாதீங்க, அடிக்காதீங்க, அவனை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுங்களா? நம்ம எல்லாருமே ஐ ஷோ திஸ், இது எனக்கும் எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரு இது தான். ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லாருமே இப்படி நீட்டாக இருக்கணும்னு நினச்சோம்னா, பாருங்கள் நீட்டாக இருக்கா, இந்த ஷீட் ரொம்ப நீட்டாக இருக்கா? ஸோ நம்ம குழந்தைங்கள இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவங்கள நீட்டாக இருக்கணும்னு வச்சா நினச்சோம்னா, பாருங்கள் இந்த பேப்பர் நிற்கிதா பாருங்கள், அந்த பேப்பரால் நிற்கவே முடியல, அந்த பேப்பருக்கு நிற்கவே தெரியல. ஸோ இப்படி தான் நம்ம குழந்தைங்களும் நீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைனால தன்னோட காலில் சொந்த காலில் நிற்கவே முடியாது. ஸோ கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ், கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் வேலை, கொஞ்சம் திட்டு, கொஞ்சம் அடி, கொஞ்சம் கசக்கி பிழிஞ்சோம்னா, கொஞ்சம் அந்த குழந்தைய கசக்கி பிழிஞ்சோம்னா அவங்களோட லைஃப்பில் அவங்களால ஸ்டெடியாக நிற்க முடியும். பார்க்குறீங்களா? ஸோ அவங்கள ரொம்ப தங்கமாக வளர்க்கணுன்றதை விட தரமாக வளர்க்கணுன்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த குழந்தைய நீங்கள் கசக்கி பிழிஞ்சிங்கன்னா இப்படி இருப்பாங்க. சரிங்களா? ஸ்கூலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் அவங்கள படிக்க வச்சு, எழுத வச்சு, வேலை செய்ய வச்சு, எல்லா வித்தைகளும் கற்றுக் கொடுத்தீங்கன்னா
இப்படி இருப்பாங்க. அது அவங்களுக்கு கஷ்டம் தான். தூக்கம் கிடைக்காது, ஃபோன் பார்க்க முடியாது, டிவி பார்க்க முடியாது, ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஆனால் அவங்க காலில் அவங்க நிற்க முடியும். பாருங்கள், நான் இங்கே மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். என்னோட இன்னொரு ஹேண்டிங் இருக்குது. பேப்பர் தன்னை போல் நிற்கிது. இதை மாதிரி நம்ம குழந்தைங்களும் கசக்கி புழிஞ்சு எடுத்தோம்னா நேராக நிற்கலாம். இல்லை என் குழந்தை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக குழந்தையால் நிற்க முடியாது. ஸோ பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்கள தயவு செஞ்சு இனிமேல் கட்டாயமாக ஹோம்ஒர்க் பண்ண வைங்க, ரீட் பண்ண வைங்க. ரீடிங் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு குழந்தையோட பெரிதான ஒரு டெவலப்மெண்ட். அந்த ரீடிங்கும் ரைட்டிங்கும் அந்த குழந்தைக்கு வந்துருச்சுன்னா லைஃப்பில் நம்ம யாருமே கூட நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியும், என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து அதை பண்ணிக்க தெரியும். அவங்களுக்கு ரைட்டிங் தெரியும், என்ன வேணால் அவங்க பண்ணிக்கலாம். ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு அதுதான் முதல் படி. ஸோ பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்கள இன்னிலேருந்து சரியாக ஹோம்ஒர்க் பண்ண வைங்க. டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஹோம்ஒர்க் எழுத முடியாது எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. மேபி இருக்கலாம் 1 or 2 days. நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்கன்னா அதை குழந்தைங்க அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. ஒரு நாள் கையை பிடிச்சி எழுத வச்சிங்கன்னா அதை உங்கள் குழந்தைங்க, என் குழந்தைங்க எல்லாருமே அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ப்ளீஸ், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு குழந்தையோட எஜுகேஷனில். ஸ்கூலுக்கு போகிறது வர்றது மட்டும் கிடையாது. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு ஸ்கில். அதை தயவு செஞ்சு நாங்கள் ஸ்கூலில் டெய்லி டெவலப் பண்ணுறோம். பட் வீட்டில் உங்கள் குழந்தைய இண்டிவிஜுவலாக நீங்களும் எவ்வளோ தூரம் என் பொண்ணு டெவலப் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.